ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சைக்காலஜி ஆஃப் மணியில் 5th டாபிக், கெட்டிங் வெல்த்தி வெர்சஸ் ஸ்டேயிங் வெல்த்தி. ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறாரு, ஒரு நல்ல முதலீடுன்றது வந்து நல்ல டிசிஷன் எடுக்கிறது மட்டும் கிடையாது, கண்டினியூஸாக தோக்காமல் இருக்கிறது தான் நல்ல ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் அந்த வெல்த்து இருக்கிறதுக்கு நல்ல வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கனமாகவும் எதையுமே நம்பாதீங்க, எதையுமே நம்பி இருக்காதீங்கன்றத ஒரு கலவையா அந்த மென்டாலிட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு 2 பேரை சொல்றாரு. முதல் ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸி லிவர்மோர். அவர் பாத்தீங்கன்னா 1877 பிறக்கிறாரு. அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த புரோக்கர் ஏஜென்டா இருக்காரு, ஸ்டாக் புரோக்கரா இருக்காரு. அவரோட 30வது வயசுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 மில்லியன் சம்பாரிச்சிருக்காரு. அவ்வளவு சம்பாரிச்சிருக்காரு அவர். 1929லயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஏஜென்ட்ல வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர் பாத்தீங்கன்னா 1929லயே பெரிய ஸ்டாக் ட்ரேடரா வந்து ஃபேமஸ் ஆனவர். அமெரிக்கால வந்து ரொம்ப பெரிய ஆளானவர். ஸோ 1929ல நிறைய ஷேர் மார்க்கெட் வந்து அப்லயும் போச்சு, டவுன்லயும் போயிடுச்சு. ஆனா அதுல அந்த ரெண்டுத்தையும் பார்த்தவர் இவர். ஸோ 1929 அக்டோபர் 29ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அதுல நிறைய பேர் அந்த ஸ்டாக் ட்ரேடர்ஸ் இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, சூசைட்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாகுது. ஸோ அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க. ஐயோ, இவர் ஒரு ஸ்டாக் ட்ரேடர்ல, சரி பதட்டமா இருக்காங்க. ஆனா அந்த இதுல அவரு கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேல சம்பாரிச்சிட்டாரு. அவரோட பணம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பணம் சேர்த்திருக்காரு. அந்த ஸ்டாக் மார்க்கெட் விழுற அப்போ, அந்த மோசமான ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சியில வந்து இவரு ஒரு பெரிய பணக்காரரா ஆகுறாரு. ஸோ அது வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்டரியிலேயே வந்து அவர் பேரை வந்து அவ்வளவு இதா பதிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆயிருக்காரு. அதுல இன்னொருத்தர் மென்ஷன் பண்றாரு. அவர் பேர் என்னன்னா ஆப்ரஹாம் ஜெமன்ஸ்கின்னு சொல்லிட்டு. அவர் பாத்தீங்கன்னா பெரிய பில்டர். அவர் ரியல் எஸ்டேட் இதுல வந்து செம்ம பெரிய ஆளு. அவருக்கு வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. பட் அந்த டைம்ல அவர் சம்பாரிச்ச எல்லா பணத்தையும், அதே 1929 அக்டோபர் 29 அவர் வந்து அவர் காணாம போயிடாதா சொல்லிட்டு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. கடைசியா அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவரு அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்து அவர் கையில இருந்த சில டாக்குமெண்ட்ஸை கிழிச்சு ரோட்ல அப்படியே சுக்குநூறா கிழிச்சு தூளா தூக்கி வெளியில போட்டு போனதா சொல்றாங்க. அதுதான் அவரை பார்த்த கடைசி நியூஸா அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவரை பத்தி எந்த நியூஸும் வரல. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜெஸ்ஸி லிவர்மோர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் விழும்போது மேல வந்திருக்காரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவரு காணா போயிடாரு, அவர் இறந்து போறதா சொல்றாங்க. 4 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே ஜெஸ்ஸி லிவர்மோர் என்ன ஆகுறாரு, திரும்பவும் அவரோட பணத்தை எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல வித்துட்டு அவரும் நஷ்டம் அடைகிறாரு. நஷ்டம் அடைஞ்சு அவரு சூசைட் பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த 2 பேரோட இது என்ன சொல்றாரு, அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்களோட குணநலன் என்ன சொல்றாரு, 2 பேருக்குமே சம்பாதிக்கிற திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பணத்தை எப்படி காப்பாற்றணும்ன்ற திறமை அவங்கள்ட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வெல்த்தை வந்து சேர்க்கறது ஒரு யுக்தினா, அந்த வெல்த்தை காப்பாத்த தெரியறது இன்னொரு திறமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் வருது, நிறைய பேர் வந்து ஐபிஓ ஓபன் பண்றாங்க. பட் 40% ஆஃப் த கம்பெனி வந்து கொஞ்ச நாள்ல காணாம போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஃபோர்ப்ஸ்ல என்ன பண்றாங்க, 400 அமெரிக்க பில்லியனர்ஸ் நேம் விட்டாங்கன்னா கொஞ்ச நாள்ல ஒரு 4-5 வருஷத்துல கிட்டத்தட்ட 20% ஆஃப் த பீப்புள் அந்த லிஸ்ட்ல இருக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களால பணத்தை சேர்த்துற அளவுக்கு அதை காப்பாத்திக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பணத்தை சேர்க்கறது ஒரு திறமைனா அதை காப்பாத்துறது இன்னொரு திறமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம எப்படி அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த பணம் நம்மள கொஞ்ச நேரத்துல நம்மளை விட்டு போயிடும்ன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாரு, சிகோவியா கேபிட்டல்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஹெட் ஆஃப் தி கம்பெனி வந்து மிஸ்டர் மைக்கேல் மோரிட்ஸை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. கேட்கும்போது அந்த சிகோவியா கேபிட்டல் எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போகுது, 40 வருஷமா எப்படி சக்சஸ்ஃபுல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நாங்க எப்படி எங்களோட கம்பெனி வந்து
எங்க ஷேர் மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிடுமோ என்ற பயத்திலேயே நாங்க கம்பெனியை நடத்துறோம். ஸோ அந்த பயம் தான் எங்களை காப்பாத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதே மாதிரி அவர் கேட்கிறாரு, அப்போ நீங்க பயந்து தான் அந்த கம்பெனி நடத்துக்கிறீங்களா, பயந்தா உங்களோட வெற்றியை பாதுகாக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் மோரிட் சொல்றாரு, அப்படி சொல்றது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது. எப்பவும் போல மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம பயந்து தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட செல்வத்தை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நம்மளோட வளர்ச்சியில நம்மளோட திறமை, அறிவு இருக்கிற மாதிரி அதிர்ஷ்டமும் இருக்குன்றத நம்பணும். அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மறக்காம என்னோட பேஜை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.